கிறிஸ்துக்கள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவரும் உலக இரட்சகருமான இயேசு கிறிஸ்து இணையற்ற நாமத்தினால உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த மார்ச் மாதம் 20ஆம் தேதி மங்கள வார்த்தை நிகழ்ச்சி மூலமாக உங்களை நேரடியாக பார்க்கறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சரி, இன்னைக்கு பிறந்த நாள், திருமண நாளை நினைவு கூறுகிற பிள்ளைகள் அப்படியே முழங்கால்களை தாழ்த்தி தேவ சமூகத்தை நோக்கி பார்க்கலாமா? அன்பான ஆண்டவரே, உமக்கு நன்றி. இந்த நாளிலும் பிறந்த நாளை, திருமண நாளை நினைவு கூறுகிற பிள்ளைகளை பார்த்து ஆண்டவர் சொல்கிறேன், புதிய எண்ணெயால் அபிஷேகம் பண்ணப்படுகிறேன் என்ற வார்த்தையின்படி என் பிள்ளைகளை நீர் அபிஷேகம் பண்ணி அனலாக்கி இந்த வருஷம் முழுவதும் அபிஷேகம் நுகங்களை முறைக்கும், கட்டுகளை அறுக்கும், தடைகளை உடைக்கும் என்று பார்க்கிறோமே. என்னை கட்டுகள் அறுக்கப்பட்டு, தடைகள் உடைக்கப்பட்டு, நல்ல காரியங்கள் என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இந்த வருஷத்தில் நடக்கட்டும். இந்த வருஷம் இனிய வருஷமாய் பிள்ளைகளுக்கு அமைவதாக நான் ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். சரி, இன்றைக்கி நமக்கு என்ன மங்கள வார்த்தை ஆண்டவர் வச்சிருக்கிறாரு, எடுத்து வாசிக்கலாமா? செப்பனியா 3:15. இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவிலே இருக்கிறார், இனி தீங்கை காண மாட்டாய். இஸ்ரவேலின் தேவன் உன் கூட இருந்தால் தீங்கை காணவும் மாட்ட, அனுபவிக்கவும் மாட்டேன். தீங்கை அனுபவிக்க மாட்டேன்னு ஆண்டவர் சொல்ல, தீங்கை காணாதிருப்பாய். அப்படின்னா அதை கண்ணால் பார்க்கக்கூட முடியாது. பார்க்காததை எப்படி நம்ம அனுபவிக்க முடியும்? பார்க்கவும் முடியாது, அனுபவிக்க முடியாது. நிறைய தீமைகள் அனுபவித்து மனம் உடைஞ்சி வாழ்க்கையில் வெக்ஸாகி வாழ்ந்து என்ன பிரயோஜனம்? நான் எதுக்காக வாழ்கிறேன், யாருக்காக வாழ்கிறேன் அப்படின்னெல்லாம் நிறைய கேள்விக்குறியோடு காலையில் எழும்பி உட்கார்ந்துருக்கிறீங்க. ஆனால் யோபு சொன்னான், நன்மைக்கு காத்திருந்த எனக்கு தீமை வந்தது. தீங்கு நடந்தது உண்மைதான், ஆனாலும் ஒரு நாள் வந்தது, அந்த தீமை எனக்கு இரட்டிப்பான நன்மையாய் மாறினது. இன்றைக்கும் ஆண்டவர் சொல்கிறார், நன்மைக்கு காத்திருந்த உனக்கு தொடர்ந்து தீங்கு வந்து கொண்டிருக்கிறதா, தீமை வந்து கொண்டிருக்கிறதா? இனி அதை தேடியும் காணாதிருப்பாய். அந்த தீங்கு இனி உனக்கு நன்மையாய் மாறும். அந்த வசனம் அதுதான் சொல்லுகிறது. நன்மைக்கு காத்திருந்த எனக்கு தீமை வந்தது, ஆனாலும் ஒரு நாள் வரும் பொழுது அந்த தீமை இரட்டிப்பான நன்மையாய் மாறினது. யோசேப்புக்கு அவனுடைய சொந்த சகோதரர்கள் தீங்கு செய்ய நினைச்சாங்க. ஆனால் குழியில் போட்டு மண்ணை போட்டு மூடி கொன்னுறன்னு நினச்சாங்க, நடக்கலை. வியாபாரிகளுக்கு விற்று போட்டாங்க, அதோடு அவன் சாப்டர் முடிஞ்சிட்டு நினச்சாங்க. ஆனால் அதுக்கு பிறகு தான் அவனுக்கு நிறைய நல்ல காரியங்கள், முதல்ல சோதனை வந்தது உண்மைதான், ஆனால் அதன் பிறகு நல்ல காரியம் நடந்தது. அவன் அடிமையாய் கொண்டு போகப்பட்ட அந்த எகிப்து தேசத்திலே அந்த தேசம் முழுவதற்கும் அவனை அதிகாரியாக, பிரசிடெண்ட்டாக ஆண்டவர் மாற்றினார். அப்போ தீங்கு அவங்க பண்ணாங்க, ஆனால் அந்த தீங்கு ஆண்டவர் நன்மையாக மாற்றுவாங்க. இன்றைக்கி எனக்கு அவங்க தீங்கு பண்ணிட்டாங்க, இவங்க தீங்கு பண்ணிட்டாங்க, இந்த தீமை வந்துருச்சு, அந்த தீமை வந்துருச்சுன்னு கவலைப்படுறது பதிலாக தீமையை நன்மையாய் மாற்றுகிற ஆண்டவருடைய பாதத்தை இன்றைக்கி பிடிங்க. கண்டிப்பாக அந்த தீமையை நன்மையாய் மாற்றுவார். எதெல்லாம் தீமைன்னு நினச்சிங்களோ அதெல்லாம் இனி நன்மையாக மாறும், தீங்கை காண மாட்டீர்கள். ஒரு அருமையான சாட்சியை கேட்கலாமா? பிரதர் வீரமணி ஃப்ரம் சென்னை. என்னுடைய சரீரத்தில் பலவீனம் ஏற்பட்டதால் மருத்துவமனைக்கு சென்றேன். மருத்துவர் பரிசோதனை செய்து பார்த்துவிட்டு என்னுடைய இருதயத்தின் வால்வில் அடைப்பு இருக்கிறது என்று சொன்னார். இந்த நிலைமையில் ஆறுதலை தேடி ஒரு நாள் சுகமளிக்கும் கூடுகையில் கலந்து கொண்டு சகோதரர் ஸ்டீஃபன் அவர்களிடம் எனக்கு ஆரோக்கியத்தை ஆண்டவர் தரும்படி ஜெபிக்க கேட்டுக்கொண்டேன். சகோதரர் அவர்கள் ஜெபிக்கும் போது ஆண்டவர் இயேசு புதிய இருதயத்தை தருகிறார், இருதயத்தின் வாழ்வில் உள்ள அனைத்து அடைப்புகளையும் நீக்குகிறார், இனி தீங்கை காணாதிருப்பாய் என்று சொல்லி ஜெபித்தார். சகோதரர் ஸ்டீஃபன் அவர்கள் சொன்னது போலவே ஆண்டவர் எனக்கு புதிய இருதயத்தை கொடுத்தார். இதய வாழ்வில் எந்த அடைப்பும் இல்லை என்று சொல்லி மருத்துவர் மெடிக்கல் ரிப்போர்ட்டை கொடுத்தார். பாருங்கள், வால்வு 2 அடைச்சிருக்குன்னு சொல்லி டாக்டர்ஸ் முதல்ல ரிப்போர்ட் கொடுத்தாங்க. ஆனால் அந்த ஜெபத்திற்கு பிறகு காரியம் மாறுதலாக முடிஞ்சிச்சு, அந்த தீமை நன்மையாக முடிஞ்சிச்சு, எந்த அடைப்பும் இல்லைன்னு டாக்டர் ரிப்போர்ட் கொடுக்க கர்த்தர் உதவி செய்தார். இந்த நாளிலும் கர்த்தர் உங்களுக்கு அதான் சொல்கிறாரு, கடந்ததை நினச்சி கவலைப்படாத, நடக்க போகிறது நன்மையாக இருக்கும்படி நம்ம ஜெபம் பண்ணோம். அன்பான ஆண்டவரே, மக்கள் என்னை தீங்கை காண மாட்டாய் என்று சொன்னீர். நிறைய தீங்குகள் அடுக்கடுக்காய் வந்ததை நிமித்தம் இடிஞ்சு போயிருக்கிற என் பிள்ளைகள் என்னை தீங்கை காணாதிருப்பாய் என்ற வசனத்தின்படி அந்த தீங்கை காணாதபடிக்கு, அனுமதிக்காதபடிக்கு, அனுபவிக்காதபடிக்கு ஆண்டவர் இன்றைக்கு என் பிள்ளைகளுக்கு ஒரு புதிய வழியை திறப்பீராக. எந்த இடத்துல என் பிள்ளைங்க தீங்கு அனுபவித்தாங்களோ, கொடுமைகளை அனுபவித்தாங்களோ,
அதே இடத்துல என் பிள்ளைகளுடைய பெயரை நீர் பெருமைப்படுத்தும். நன்மைக்கு காத்திருந்த எனக்கு தீமை வந்தது. யோபு சொன்னது உண்மை. ஆனால் ஒரு நாள் வந்தது. ஆண்டவர் அந்த தீமையை இரட்டிப்பான நன்மையாய் மாற்றி கொடுத்தீரே. என் பிள்ளைகளுக்கும் இன்னைக்கு வரைக்கும் அனுபவித்த தீமைகளெல்லாம் இரட்டிப்பான நன்மையாய் மாறட்டும். யாரெல்லாம் இவர்களுக்கு தீங்கு செய்தார்களோ அந்த தீங்கும் தீமையும் இனி என் பிள்ளைகளுக்கு நன்மையாய் மாறுவதாக ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். நிறைய நல்ல காரியங்கள் குடும்பத்தில் நடக்கட்டும். சுப காரியங்கள் நடக்கட்டும். ஆண்டவரே, குடும்பத்தில் நிறைய சுப விசேஷங்களை நாங்கள் கேட்க உதவி செய்யும். எல்லா தடைகள் நீங்கி என் பிள்ளைகளுக்கு அதிசயங்கள் நடக்கட்டும். அடைக்கப்பட்ட கற்பங்களை கர்த்தர் திறப்பீராக. கற்பம் சம்பந்தப்பட்ட எல்லா கொள்ளை நோய்கள், தீங்கின் வியாதிகள் எது இருந்தாலும் சரி, இயேசுவின் நாமத்தினால் இன்றைக்கே குணமாகி இந்த மாதமே என் பிள்ளைங்க கன்சீவாகி ஆசீர்வாதமான பிள்ளைகளை பெற்றெடுக்க அவர்களை ஆசீர்வதிக்கும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களையும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி: தேவனின் அன்பு ஊழியங்கள், விநாயக் அவென்யூ, OMR ரோட், ஒக்கியம், துறைப்பாக்கம், சென்னை 600097. மேலும் 24 மணி நேர ஜெப உதவிக்கு 044-2454-7-999 மற்றும் 9941150999 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள்.